உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடிப்பட்டியானுடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். எல்லாருக்கும் சொந்த வீடு சொல்ல 4 பேர் வீட்டுக்கு நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு சொந்த வீடு சொல்ல நம்மளுக்கு எப்படி இருக்கும்? 5000 ரூபாயில் என்ன பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா? அரிசி பருப்பு மாதத்துலேயே 5000 ரூபாய் ஆகி போகுது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் முடியாதுண்ணா. சம்பாதிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குது. சேர்த்து வைக்கலாம், செலவாகுது. சேர்த்து வச்சா செலவாயிருந்தாங்குது. அது அப்புறம் எங்கே நம்ம சேர்க்குறது? சொந்த வீடு வர்ற நேரத்துக்கு தான் வரும். நம்ம தலைக்கையில் கால் மேலே கூட வராது. உழைக்கணும், அப்போ தான் சொந்த வீடு. சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கு வீட்டு செலவுக்கு இப்படியே போயிடுது. அவ்வளோ எனக்கு இன்னும் கல்யாணம் வேறு ஆகலை. சொந்த வீட்டில் கல்யாணம் ஆகலை. மோஸ்ட் தண்ணி தான் ஆகுனா நம்ம சொல்கிற நேரத்துக்கு போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரபிள்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் தங்கியிருக்கிறது சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீடு. வாடகை வீடு. என் சொந்த வீடு எதுவும் ட்ரை பண்ணலையாண்ணா? இப்போதைக்கு காலகட்டத்து வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஒரு இடம் கூட வாங்க முடியாது. இப்போ சும்மா இருந்தாலுமே 10,000 ரூபாய் வாடகை, 1 லட்ச ரூபா அட்வான்ஸ்னு கேட்குறாங்க. எங்கே போய் அந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் எதுவும் பண்ண முடியாது. சரி, வாடகை வீட்டில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? வாடகை வீட்டில் ஆரம்பத்துலேருந்தே வாடகை வீட்டில் தான் இருக்கும். குழந்தைலேருந்து வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தோணுமா நம்மளும் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு? வாங்கணும் தோணும் தான் தோணுது, ஆனால் முடியலையே. எவ்வளோ நான் காசு தேவைப்படும்? உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இத்தனை லட்சத்தில் இருந்தால் நம்ம ஒரு நல்ல வீடு கட்டலாம். உங்களுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும்? எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு 20 லட்ச ரூபா வச்சா தான் இடமே வாங்க முடியும். இப்போதைய காலகட்டத்துக்கு சிமெண்ட்டு, கல், மண் இதெல்லாம் வாங்கி கட்டுறதுக்கே 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. ஒரு இடம் இல்லாமல் சொந்த வீடுலன்னு வருத்தப்படுறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறது? தான் பட்டாகணும். எல்லாருக்கும் சொந்த வீடு சொல்ல 4 பேர் வீட்டுக்கு நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு சொந்த வீடு சொல்ல நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஃபீலிங் தான் இருந்தாகணும். நம்மளாம் ஒன்று வாங்கணும்னு ஏமுகுது, ஆனால் நம்ம காலகட்டத்துக்கு இப்போதைக்கு ஒன்றுமே முடியல. இல்லை, முயற்சி பண்ணுறீங்களா? இப்போ சில பேர் இப்போ பண்ணுவாங்கன்னா வீடு கட்டுறதுக்குன்னு 20 வருஷம் மட்டும் சேர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, ஒரு 10,000 மாதம் எங்கே இப்போ காலகட்டத்துக்கு சேர்க்க முடியல. எது போனாலுமே ஒரு அரிசி போனாலுமே 60 ரூபா 70 ரூபா அரிசி வாங்கினா தான் சாப்பாடு நல்லா இருக்குன்றாங்க. எந்த காய்கறி ஐட்டம் போனாலுமே விலைவாசி அதிகமாக தான். விலைவாசி கம்மியாக இருந்தால் தான் அதில் கட்டுப்பாடாக நம்ம ஒரு 10 ரூபா எடுத்து வைக்க முடியும். எதுவுமே எடுத்து வைக்க முடியாமல் நம்ம என்ன பண்ண எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கி உழைக்கிறது, கஷ்டப்படுறது எல்லாமே வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லே சரியாகி போகுது. சொந்த வீடுக்கு கட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணலையா? அதுவும் ட்ரை பண்ணலாம், பணம் இருக்கணும். இல்லை இப்போ இதில் 12 ஹவர் செய்கிறேன். 5000 ரூபாயில் என்ன பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா? நான் பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்ப முடியுமா? நம்மளே வந்து இந்த 5000 ரூபாயில் அரிசி பருப்பு மாதத்துலேயே 5000 ரூபாய் ஆகி போகுது. கரண்ட்டு பில்லு, வாடகை, அந்த மாதிரி. சரிண்ணா, இப்போது என்னைக்கா ஃபீல் பண்ணிட்டீங்களா நம்மளால சொந்த வீடு கட்ட முடியல? ஆமாம், கடவுளுக்கிட்ட தான் வேண்டிக்கிறேன். நான் கடவுளுக்கு கொடுத்தா ஏதாவது சேமிப்பு பண்ணுறீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது? இல்லையே, என்னத்தை வாங்குகிற சம்பளத்தை சேமிப்பு எல்ஐசியில் போட்டால், இதில் போட்டேன் பஜாஜ் கம்பெனியில், அவன் ஏமாற்றினா போயிட்டான் 10,000 ரூபாய். நாங்கள் இப்போ வரைக்கும் இந்த வீடு இந்த சிலம்போடு கட்டுறாங்களாங்க. இப்போ நம்ம அந்த மயிலாப்பூர் அங்கே சிலம்போடு கட்டுறாங்க. அங்கேருந்து அந்த இடம் கட்டுறது இடம் வேணும்னு சொல்லி எங்களுக்கு வந்து நீ தற்காலிக வீடு நோட்டீஸ் ஒட்டிக்காங்க, வீடு காலி பண்ணி சொன்னாங்க. அங்கேருந்து காலி பண்ணிட்டு வந்துட்டோம். வாடகை கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து அங்கே வந்து அந்த இடத்துல வீடு கட்டி கொடுக்கல இன்னும். வாடகை வீடு தான் 5 வருஷமாக வாடகை கொடுத்துருக்கோம். சரி, சேமிப்பு ஏதாவது பண்ணுறீங்களா சொந்த வீடு கட்டுறதுக்கு? சொந்த வேலை அடிப்போ எங்கே சார் இப்போ அந்த வீடு இருக்குது இடம், அந்த வீட்டு தான் 10க்கு 10 தான் அது வீடு, அதுதான், அது ஒன்றும் இல்லை. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, இப்போ இத்தனை லட்ச ரூபா இருந்தால் நான் இவ்வளோ நல்ல வீடு கட்டிடுவேன், அது எவ்வளோ ரூபா தேவைப்படும்? அது பொறுத்து நம்மளால இருந்தால் வீடு இப்போ சிம்பிளாக ஒரு 10 கட்டினா 3 லட்ச ரூபாய் தேவைப்படுது. அதுதான் 4 சேர்க்கவே கஷ்டமாக இருக்குது. சாரமாக கஷ்டமாக இருக்குது. சொந்த வீட்டில் இருந்தோம், அதெல்லாம் விட்டாச்சு. இப்போ நாங்கள் வந்து லீஸுக்கு இருக்கிறோம். என்ன சொந்த வீடு என்னாச்சு? சொந்த வீடு சின்ன வயசில் நான் தம்பி தங்கச்சி சின்ன வயசாக இருக்கும்போது அப்பாவை கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி பிடிங்கிட்டாங்க சொந்தக்காரங்க. ஆமாம், 25 வருஷம் பழைய கதைங்க அது. நீங்கள் எதுவும் கேட்கலையா? நாங்கள் சின்ன பசங்கள்லாம் எதுவும் கேட்க முடியல. எத்தனை லட்சம் ஆச்சு விற்றுதாங்க? அது ஏமாத்தினாங்க? எத்தனை 4 பேருக்கு பாகாது, ஒரு ஆளாக எடுத்துக்கினாங்க. எத்தனை லட்சம் இருக்கும் அது? அப்போ 11 இப்போ எவ்வளோ தெரியல. இப்போ வரோம், இப்போ இப்போ 80 லட்சம் 80 லட்சம் 1 கோடி இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் சொந்த வீடு கட்டணும் ட்ரை பண்ணலையாண்ணா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் முடியாதுண்ணா. சம்பாதிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும்ல, இத்தனை லட்சம் தான் நான் ஒரு வீடு கட்டிடுவேன் அந்த இடத்துல அப்படின்னு. எவ்வளோ லட்சம் இருக்குது? போனால் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு 2 BHK கட்டுறதுக்குன்னா ஒரு 20 ரூபா தேவைப்படும், 20 lakhs தேவைப்படும். அவ்வளோதான், 20 லட்சம் தான் கட்டிடலாம். 20 வருஷமாக வாடகை வீட்டில் தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி சொந்த ஊரில் இருந்தேன், கிருஷ்ணகிரியில் வீடு இருந்துச்சு. என்னாச்சு அந்த வீடு அப்படியே இருக்குது. இங்கே பழைக்கிறதுக்கு வந்துக்கிறோம். இப்போ வாடகை வருமானம் அங்கே இல்லை, இப்போ வாடகைக்கு வந்துக்கிறோம். சரியா, வீடு இங்கே கட்டணும்னு ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணால் வீடு அதிக ரேட்டு வாங்க முடியல.
வாடகைக்கு அடிக்கிறோம். வர்ற வருமானம் தேய்ச்சி ஊரில் போய் இப்போ நல்லது கெட்டது பண்ணிட்டு வந்துடுறோம். என்ன வேலை பார்க்குறீங்க? டீ வியாபாரம் தான் பண்ணுறேன். டீ வியாபாரம் பார்க்குறீங்க. ஏன் அதுக்கப்புறம் சேர்த்து வைக்கலாம்ல? சேர்த்து வைக்க முடியல. சேர்த்து வைக்கலாம், செலவாகுது. சேர்த்து வச்சா செலவாயிருந்தாங்குது. அதுக்கப்புறம் எங்கே நம்ம சேர்க்கறது? எனக்கே வருத்தப்படுறீங்களா சொந்த வீடு இல்லைன்ட்டு? வருத்தப்பாடு சான்ஸே கிடையாது. இவ்வளோ தான் நம்மளை தலையெழுத்து. கேட்குறேன்னா சில பேர்லாம் நம்ம சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க, இல்லை வெளியில் போகும்போது நண்பர்களே சொல்லுவாங்க சொந்த வீடு இல்லை அப்படின்றது. அந்த நேரத்தில் நம்ம அசிங்கப்படுத்த சொந்த வீடு வர்ற நேரத்துக்கு தான் வரும். நம்ம தலைக்கீழ கால் மேலே கூட வராது. நம்ம உழைப்பில் சொந்த வீடு வர நேரத்தில் வரும். உழைக்கணும், அப்போ தான் சொந்த வீடு. எத்தனை லட்ச ரூபா தேவைப்படும் உங்களுக்கு? கணக்கு இருக்கும்ல இத்தனை? இருக்கு. ஆமாம், 25 லட்சம் தான் ஒரு வீடு கட்டிடலாம் அழகாக. ட்ரை பண்ணால் பசங்களை படிக்க வச்சு வேலைக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருந்தது. 2 பசங்களை மேரேஜ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இடம் வாங்கணும்னு போகும்போது அப்போ கம்மியாக இருந்தது. இப்போ போகும்போது எல்லாமே 30 லட்சம் 40 லட்சம் இருந்தால் அப்புறம் கம்மியாக இருந்தபோது வாங்கலை. இப்போ இடம் வாங்கினா இப்போ சிட்டிக்குள்ளே கிடையாது, அவுட்டரில் தான் இடம் கிடைக்கிது. சிட்டிக்குள்ளே ஃப்ளாட்டு தான். எனக்கே வருத்தப்படுறீங்களா சொந்த வீடு இல்லைன்ட்டு? எல்லாரோட கனவே சொந்த வீடு கட்டினாங்க. எல்லாருக்கும் வருத்தம் இருக்க தான் செய்யும். வருத்தம் இல்லாத ஆளுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கும் கண்டிப்பாக கட்டணும்னு. சந்தர்ப்ப சூழ்நிலை அமையினால கஷ்டப்படுறாங்க. கஷ்டம்ன்றதில்ல, நம்ம வந்து அதை கரெக்டாக பிளான் பண்ணல. இப்போ என்னென்னா எனக்கு எல்லாம் பசங்களை படிப்பெல்லாம் சிட்டிலே இருந்தது. ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வந்து கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு மப்ஷனில் போகிறதுக்கு வாங்க இடம் இல்லை. பசங்களை இப்போ 2 ஆம்பளை பசங்க 2 பசங்க மேரேஜ் பண்ணி எல்லாம் சிட்டிக்குள்ளே இருந்தாங்க. இப்போ எல்லாம் தனியாக போயிட்டாங்க. இப்போ நானும் ஒய்ஃபு தான் இருக்கேன். இதுக்கப்புறம் ஏதாவது ஃப்ளாட்டு வாங்கினா வாங்கலாம். வீடு சொந்த வீடு வாங்குறது சிட்டி விட்டு தாண்டி போகணும். ஒய்ஃபு கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ண 10 வருஷம் இருக்குது. ஸோ 10 வருஷத்துக்கு நம்ம இதை பிளான் போட முடியாது. சரி, நான் இப்போ உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்குல்ல, இப்போ இத்தனை லட்சம் தான் ஒரு வீடு கட்டிடலாம், அது மாதிரி எத்தனை லட்சம் உங்களுக்கு தேவைப்படுது? இப்போதைக்கு வீட்டில் கட்டுறதுக்கு என்ன, இப்போ ஒரு 30 லட்சம் 40 லட்சம் அந்த வீடு கட்டலாம். இப்போ சிட்டிக்குள்ளே கட்டினா 1 பெட்ரூம் ஆகிடும். கொஞ்சம் உள்ளே போயிடணும், சிட்டி விட்டு தாண்டி போயிடணும். சொந்த வீட்டில் இருக்கீங்களா வாடகை வீட்டில் இருக்கீங்க? வாடகை வீட்டில் தான் இருக்கேன். எத்தனை வருஷம் வாடகை வீட்டில்? 25 வருஷமாக இருக்கும். இப்போ சின்ன வயசுலேருந்து வாடகை வீட்டில் தான் இருக்கு? ஆமாம், வாடகை வீடு தான். ஏன் சொந்த வீடு கட்டணும்னு ட்ரை பண்ணலையா? டிரைவர் வேலை இதிலே என்னத்த வருமானம் பார்க்க. எனக்கு கூட பிறந்தவங்க 3 பேர். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தே எனக்கு ஏஜ். மூத்தவரா? ஆமாம். ஐயோ. அதனால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததில்ல, நம்மளுக்கு வயசு. சொந்த வீட்டில் இருக்காங்க இப்போ? அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க. உங்களுக்கு ஆசை இருக்குல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி அப்படிலாம் இருக்குது. இந்த மோட்டார் லைன்லாம் அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. நம்ம சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்கு, வீட்டு செலவுக்கு இப்படியே போயிடுது, அவ்வளோதான். புரியுது. எனக்கு இன்னும் கல்யாணம் வேறு ஆகலை. அப்படியாண்ணா? ஆமாம், 46. கல்யாணம் ஆகலை. பண்ணி வைக்கலையா இல்லை பண்ணிக்கலையா நீங்கள்? இந்த மாதிரி சூழ்நிலை டிரைவர்னாலே எத்தோன்னா வேணான்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம? அப்படிங்களா? இதுமாதிரி அதாவது பண்ணுற ஐடியா இருக்கா? அதாவது இப்போ அம்மாவுக்கு வயசாகுது, அவங்களுக்கே 65 வயசாகுது. அவங்க கூட துணையாக இருக்கிறான். இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, நம்ம எதுவும் இன்ட்ரெஸ்ட். கல்யாணம் பண்ணுறாங்க சொந்த வீடு இருக்கான்னு கேட்பாங்கண்ணா. அதுதான்ப்பா பிரச்சனையேப்பா. சொந்த வீடு இல்லைன்னா கல்யாணம் ஆகலை. சொந்த வீடு கேட்குறாங்க, நிறைய கண்டிஷன் போடுறாங்க வர பொண்ணுங்க. இத்தனைக்கு வரத்தெல்லாம் ஏஜ் அதிகமானதுனால என்ன சொல்கிறது, அவங்க ஏஜ் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களே ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அதாவது குழந்தை பிறகுமா இல்லையா, இந்த மாதிரிலாம் ஒரு இது வருது. இப்போ எல்லாமே கெமிக்கல் ஃபுட் ஆகி போச்சு. இனிமேல் குழந்தை பிறகுமா பிறக்காதா, இதெல்லாம் முதல்ல வைக்கிறாங்க கொஸ்டினா. அதனால் நிறைய இருக்குது. சொந்த வீட்டில் தான் இருக்கேன். சொந்த வீட்டில் இருக்கு. சரி, இப்போ சொந்த வீடு எத்தனை வருஷமாக இருக்கீங்க? சொந்த வீடு ஒரு 15 வருஷம் இருக்கும். 15 வருஷம். அதுக்கு முன்னாடி வாடகை வீட்டில் இருந்தீங்க? ஆமாம். அப்போது வந்து அந்த வாடகை வீட்டில் இருந்தீங்கல்ல, அப்போது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அந்த வாடகை வீட்டுக்கு, அந்த வாடகை வீட்டு டு அந்த சொந்த வீடுக்கு அந்த ஜேர்னினா மோஸ்ட் அந்த தண்ணி தான் ஆகுனா வந்து நம்ம சொல்கிற நேரத்துக்கு போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரபிள்ஸ்லாம் இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. ஏன்னா சின்ன வயசில் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரிஞ்சதில்லை. ஆனால் இந்த தண்ணி மட்டும்தான் சொல்கிற நேரத்துக்கு போட மாட்டாங்க. இப்போ சொந்த வீடு கட்டுறதுன்னா உங்களுக்கு இப்போ எஸ்டிமேஷன் இருக்கும்ல, இப்போ உங்கள் மைண்டில் இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணால் ஒரு பயங்கரமாக நமக்கு ஒரு வீடு கட்டலாம், அது எத்தனை லட்ச ரூபாய்க்கு இருக்கும்? ஆக்சுவலி லைக் இப்போ எல்லாமே ரேட் ஏறிட்டு இருக்கு. ஸோ என்னோடய ஹோம் டவுனில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 30 lakhs ஆச்சும் வரும். ஓகேவா? இடம் நான் வீடு மட்டும் சொல்கிறேன். 30 lakhs. ஓகே. ஆமாம், ஏன்னா பண்ணுற ப்ராஜெக்ட் பண்ண எனக்கு தெரியும். ஸோ நான் இப்படியும் இன்டீரியரே எடுத்தவே தனியாக எடுத்துரும். ஸோ அதை வர போகிற ஒய்ஃபை பொறுத்து மாறும். உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடி பட்டியானுடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.